வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்குறோன்னா டபிள்யூடபிள்யூட டாப் 10 2024 பெஸ்ட் மேட்சஸ் அண்ட் ரைவல்ரி ஸ்டோரி எந்த அளவுக்கு போச்சு அண்ட் அந்த எண்டிங் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு டாப் 10 வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன்பா. இதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஒரு என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன்னா, நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டாப்பில் எந்த இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் வந்து பெஸ்ட் ரைவல்ரி அண்ட் மேட்சஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அண்ட் 10th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் பிரான் ரீனுக்கான மேட்ச் தான். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மேட்ச் 2 தடவை தான் நடந்திருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த எண்டிங் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது பிரான் ஸ்ட்ரோமன் அண்ட் பிரான் ரீட் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர், அதாவது பிரான் ஸ்ட்ரோமன் வந்து ஓல்டு மான்ஸ்டர் அண்ட் ஃபியூச்சர் மான்ஸ்டர் வந்து பிரான் ரீட். இவங்க ரெண்டு பேருக்கான மேட்சை எந்த அளவுக்கு கொடூரமாக கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஹைப்பும் ஏற்றி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட எண்டிங்கும் மிரட்டலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மேட்ச்சில் தான் ஸ்டேஜ் உடஞ்சிச்சு, அதாவது ரிங் வந்து உடஞ்சிச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மேட்சோட எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் பிரான் ரீனுக்கான மேட்ச்சில் டக்குன்னு இந்த மேட்ச்சில் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச். இந்த மேட்ச்சில் ரிங்கெல்லாம் உடஞ்சி விழுந்ததுக்கப்புறமா அண்ட் செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஸ்டம்பு போட்டு அண்ட் பிரான் ரீனையும் மொத்தமாக சொல்லி முடிச்சு விட்ருவாரு. இந்த மேட்ச்சில் வின் ஆகுது பிரான் ஸ்ட்ரோமன். அந்த மாதிரி தான் எண்டிங் இருந்துச்சு. அண்ட் நம்ம பிளேஸில் நம்பர் 9 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே வர்சஸ் கார்மலைஸ்க்கான ஒரு மேட்ச் தான். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஸ்மாக் டவுன் வைஸ்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு ரைவல்ரி அண்ட் மேட்சஸ் வந்து நான் சொல்லுவேன் ஸ்மாக் டவுன் வைஸில். ஏன்னா அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்ட் 7 வரைக்கும் நடந்திருக்கு. அண்ட் இந்த மேட்சை எந்த அளவுக்கு டபிள்யூடபிள்யூ லீட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொண்டு போனோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பொறுத்த அளவுக்கு இந்த மேட்ச் வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ஸ்டாரு. ஏன்னா ஆண்ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வைட் சாம்பியன் வின் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஆனால் டபிள்யூடபிள்யூ இவங்க ரெண்டுக்கான ஸ்டோரி லைனை பெஸ்ட்டாக கொண்டு போய் பார்ட் 6 வரைக்கும் 2 பேருமே ட்ராவாக இருந்துச்சு. 2 பேருமே ஈக்குவல் 3-3 இருந்தாங்க. அண்ட் பார்ட் 7 வரைக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போய் எந்த அளவுக்கு இந்த மேட்ச் அடுத்தடுத்து, அதாவது பார்ட் 7 வரைக்கும் ஒரு மேட்ச் போகணுன்னா அப்போ அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இந்த மேட்ச்சில் வந்து இன்வால்மெண்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு வந்து கொண்டு போக முடியும். அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 9 இந்த மேட்ச் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு 2024 ஒரு பெஸ்ட்டான மேட்ச்னு எனக்கு ஸ்மாக் டவுன் வைஸில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மேட்ச்னா இது நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 8 என்னன்னா பிரேலி வர்சஸ் டேமேஜ் கண்ட்ரோலுக்கான ஒரு செக்மெண்ட் வைஸில் கரெக்டாக வந்து மேட்ச் வந்து முடிச்சாங்க. அதாவது இதான் நம்பர் 8. ஏன்னா இந்த மேட்ச் இப்போ எதுக்கு பிரேலி தான் இந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஒன்றே உருவாக்குனது 2023 தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சம்மர்ஸ்லாம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆனாங்க. அண்ட் இதுக்கப்புறமா என்ன ஆகுனா 2024 மார்ச் 1 நடக்கிற செக்மெண்ட்டில் பிரேலிக்கு அகேன்ஸ்டாக வந்து டேமேஜ் கண்ட்ரோல் மொத்தமும் திரும்ப. அதுக்கு மெயின் ரீசனாக ஆஸ்கா தான் இருந்தாங்க. ஆஸ்கா வந்து மொத்தமாக வந்து குழப்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஆஸ்கா அண்ட் டேமேஜ் கண்ட்ரோலில் இருக்க பிரேலியை தவிர மித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் அந்த மொழியை சேர்ந்தவங்க. அதனால அவங்க ஈஸியாக பழகி இந்த மாதிரி அந்த செக்மெண்ட்டை கொண்டு போய் கடைசியில் டேமேஜ் கண்ட்ரோலோட கேப்டனான பிரேலியை மொத்தமாக டேமேஜ் பண்ணி மார்ச் 1 ஆரம்பிச்ச செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்மெண்ட்டை கொண்டு போய் கரெக்டாக வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா பிரேலி ஸ்மாக் டவுன் சைடு பிரிய அண்ட் டேமேஜ் கண்ட்ரோலுக்கு அனதர் மெம்பர் ரா சைடு பிரிய அவங்களுக்கு தனி ஸ்டோரி லைன் கொண்டு அவங்களுக்கு தனியாக வந்து மேட்ச் வந்து கொண்டு போய் பெஸ்ட்டாக வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம பிளேஸில் 7th இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா LA Knight வர்சஸ் லோகன் பாலுக்கான ஒரு ஸ்டோரி லைன் தான். இந்த மேட்ச்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக நம்ம லோகன் பால் வந்து சாம்பியன் வச்சுருந்தாங்கன்னா அவர் பிரைம்ன்ற ஒரு வந்து இந்த கேன் அந்த கலர் மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருந்தாரு. அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்போ வெளியே போனாலும் தன்னோட டைட்டில் வந்து WWE ப்ரொமோட் பண்ணுறனால அதனால தான் லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான மேட்ச் WWE பண்ணியிருந்தாலும் அதிகமான நாளில் வந்து டைட்டில் என்ன இருந்ததுக்கு மெயின் ரீசன் தான். அது எல்லாத்தையும் முடிக்கணுன்றக்காக தான் LA Knight கூட ஒரு மேட்ச் பண்ணாங்க. ஏன்னா LA Knight வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த டைட்டிலுக்கு தகுதியான ஆள் தான். ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இருந்தாங்க. அந்த ரெசல்மேனியாவில் லோகன் பால் வர்சஸ் LA Knightக்கான ஒரு பெஸ்ட் ஸ்டோரி என்ன கொண்டு போய் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம LA Knight வின் பண்ண வச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா LA Knight இப்போ வரைக்குமே, அதை இப்போ இந்த நாக்கமுராவுக்கு முன்னாடி தோக்குற முன்னாடி வரைக்குமே கிட்டத்தட்ட லோகன் பாலோட பெஸ்ட்டாக அண்ட் டைட்டில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு LA Knight. அதனால தான் WWE வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால்லேருந்து டைட்டில் பிடுங்கினது. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து இன்வால்மெண்ட் ஆகலை WWE. ஆனால் WWE ப்ரொமோட் பண்ணுறாரு, அதனால தான் அவர் டைட்டில் இருந்துச்சு. இப்போ LA Knight மாஸ்க் காட்டினாலும் இப்போ கரண்ட்டாக சின்ஸ்கே நாகமுரா தான் இருக்கார். நம்பர் 6 என்ன மேட்ச் இருக்குன்னா ஃபின் பாலர் வர்சஸ் டேமியன் பிரிஸ்க்கான ஒரு மேட்ச் தான். உங்கள் செக்மெண்ட் வைஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜட்மெண்ட் டேவாக இருந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டேமியன் வர்சஸ் குந்தருக்கான ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடந்துச்சு. அதாவது கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் குந்தர் வின் பண்ணி குவாலிஃபிகேஷன் வந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மேட்ச்சில் கடைசி எண்டிங்கில் டேமியன் வந்து வின் பண்ண வேண்டியது அந்த ஒரு மூமெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஃபின்பாலர் வந்து பிட்ரே பண்ணிட்டாரு. ஏன்னா தான் கேப்டன், அதாவது ஃபின்பாலர் தான் கேப்டன்ஷிப் எடுத்தார் ஜட்மெண்ட் டேல. டேமியன் பிரிஸ்ட் டைட்டில் இருந்தோடனே அதெல்லாம் கண்டுக்காமல் டேமியன் வந்து கேப்டனாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலாக காட்டி அண்ட் இந்த செக்மெண்ட்
செக்மெண்ட்டாக அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் அங்கே சம்மர் ஸ்லாமில் ஸ்டார்ட் ஆனது இன்னும் வரைக்குமே இங்கே வரைக்குமே ஃபயர் ஆகி இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டோரி நான் கொண்டு போய் நம்பர் 6 இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு. ஆனால் ஃபைனல் ஸ்டோரி எதை நோக்கி போகும்னா டீமன் ஃபின் பாலர் வர்சஸ் டேமியன் பிரிஸ்க்கான ஒரு மேட்சை நோக்கி தான் போகும். அந்த மேட்சோட இந்த ஸ்டோரியில் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு அதோட முடிச்சாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆனால் அது இன்னும் இழுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரியில் 2025 ஒரு மொக்க பிளேஸில் வந்து பிடிக்க அதிக சான்சஸ் இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த டீமன் ஃபின் பாலர் தான் கடைசி எண்டிங்காக இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி கொண்டு போனால் தான் எண்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஓகே நண்பா. அண்ட் நம்ம பிளேஸில் வந்து 5th பிளேஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செமி ஜெயின் வர்சஸ் குந்தருக்கான ஒரு மேட்ச் தான். ஆனால் இந்த ஸ்டோரியில் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் அண்ட் ரோமன் ரெய்ன்ஸ் அந்த டைமில் வந்து ஒரு அதிக டைட்டில் ரெயினாக இருந்தவங்க. ரோமன் ரெய்ன்ஸ் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருந்த மாதிரி குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்டர்கான்டினென்டல்லே ஒரு லாங்கஸ்ட் ரெய்னிங் டைட்டில் சாம்பியனாக இருந்தார். அந்த டைமில் யாராலையுமே குந்தரை டிஃபெண்ட் பண்ணாலும் தோக்கடிக்கவே முடியாது. அந்த டைமில் அண்ட் செமி ஜெயின் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் விளாண்டு தோற்றிருந்தாலும் அண்ட் ரெசல்மேனியாவில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அவர் எந்த அளவுக்கு அதாவது அந்த மேட்ச்சில் நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம். எல்லாருமே நினச்சது என்னென்னா அந்த டைமில் குந்தர் தான் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம். ஆனால் செமி ஜெயின் தான் தான் பெரியாளுன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி அண்ட் செமி ஜெயின் குந்தர் வந்து க்ளீனாக வந்து தோக்கடிச்சிருந்தார். அந்த ஒரு மூமெண்ட் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நான் இருக்கும். குந்தரோட டைட்டில் ரெயினே பிரேக் பண்ணது இவர் தான். இன்னும் வரைக்குமே WWE செமி ஜெயின் வர்சஸ் குந்தருக்கான ஸ்டோரி லைன் பண்ணாலும் அண்ட் எல்லாருமே வந்து இப்போதைக்கு என்ன சொல்கிறோம் செமி ஜெயின் உங்கள் குந்தரோட டைட்டில் ரெயினை முடிச்சிருக்காங்களே அப்படின்ற வார்த்தை இந்த ஒரு செக்மெண்ட்டில் கூட அதாவது இப்போ கரண்டாக இருந்த செக்மெண்ட்டில் கூட இந்த ஒரு வார்த்தை இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் குந்தரோட ஸ்டோரி லைன் வைஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய ட்ரா அண்ட் செமி ஜெயினால் ஒரு பெரிய பாதிச்சிருக்காரு. இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டோரி லைன். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 4 என்ன இருக்குன்னா அதாவது உமன் டிவிஷனில் சேர்ந்த லிவ் மார்கன் வர்சஸ் ரியா ரிப்ளிக்கான 2024 ஒரு பெஸ்ட்டாக வந்து இன்னும் வரைக்குமே ஒரு இந்த மேட்ச் பண்ணால் போரே அடிக்காது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிற மேட்ச் தான். உமன் டிவிஷனில் ஒரு பெஸ்ட்டான மேட்ச் 2024 அது லிவ் மார்கன் வர்சஸ் ரியா ரிப்ளிக்கான ஒரு மேட்ச் தான். ஏன்னா இந்த மேட்ச் வந்து வைஸ் பார்க்கும்போது இந்த ரியா ரிப்ளி தான் ஒரு பெரிய ஹீல் டர்னாக இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சூப்பர் செட்டை கேம் ஆனாலும் அண்ட் லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க. அதாவது மணி இந்த பேங்க் வச்சு வின் பண்ணாங்க சரியா நான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஜட்மெண்ட் டேல ரியா ரிப்ளி இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே டிராஃப்ட் பண்ணி லிவ் மார்கன் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு லிவ் மார்கனும் கரெக்டான ஒரு ஸ்டோரி லைனாக போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் டாமினிக் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இப்போதைக்கு ஒரு பெஸ்ட்டாக ஸ்டோரி லைன் பண்ணி உமன் டிவிஷனில் 2024 நம்பர் 1 பெஸ்ட் மேட்சஸாக வந்து இவங்க மேட்சஸ் தான் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு தேடி பார்த்த அளவுக்கு இவங்க மேட்ச் தான் பெட்டராக இருந்துச்சு. இன்னும் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் வரைக்கும் இந்த எண்டிங் மேட்ச் நடக்குமா இந்த சேஞ்ச் ஆகுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்பர் 3 பிளேஸில் இருக்கிறது என்னன்னா ஓஜி பிளேலைன் வர்சஸ் நியூ பிளேலைனுக்கான ஒரு மேட்ச் தான். இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ரெசல்மேனியா 40க்கு அப்புறமா அண்ட் சோலோ சிக்கோ வந்து நான் தான் ட்ரைபல் சீஃப் அதாவது ரோமன்ட்ட இருந்த எல்லா தகுதியும் எல்லா பதவியும் அண்ட் ட்ரைபல் சீஃபாக சோலோ சிக்கோ எடுத்துக்கிட்டான். அண்ட் நியூ பிளட் லைன் வந்து உருவாக்கிட்டான். அண்ட் வந்து பால் ஹியூமன் அடிக்க இந்த மாதிரி ரோமன் வந்து அகைன் வந்து திருப்பி சம்மர்ஸ்லாமில் வந்து இருக்கிற எல்லா பிளேலையும் அதாவது அவர் ஓஜி பிளேலையும் மொத்தமாக சேர்த்து இந்த நியூ பிளேலையும் கூட வார் பண்ணுறது தான் இந்த சர்வர் சீரிஸ் வார் கேம் மேட்ச் இதோட கான்செப்ட். அண்ட் இந்த மேட்சோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே அதாவது ஒரு சைட் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாலும் ஓஜி பிளே தான் வின் பண்ணுவாங்கன்னு. ஆனால் லாஸ்ட் வரைக்குமே ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் சிஎம் மங்க் அண்ட் பால் ஹியூமன் அண்ட் அவங்க கூட இருக்க மெயின் இவன் ஜே உசோவே நம்பாமல் இருப்பார். நீ ட்ரைபல் சீஃப் ஆனதுன்னா அந்த மேட்ச்லேருந்து வெளியே போயிடுவேன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த மேட்ச் கடைசி வரைக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போய் அண்ட் சோலோ சிக்கோவை க்ளீனாக பீட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மேட்ச் சைஸ் பார்க்கும்போது அண்ட் ஜே உசோ அண்ட் பிரான்சன் ரீட் அண்ட் டாங்கலோவா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா 3 பேர் பெரிய ஒரு இன்ஜூரிலேருந்து இருக்காங்க. அதில் மெயினாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் தான். அண்ட் இந்த மேட்சோட எண்டிங் எந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா சோலோ சிக்கோவாவை இன்னும் ஒரு பவராக கட்டி எல்லாருமே தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சிருக்காங்க. சோலோ சிக்கோவாவை ரோமன் வந்து பின் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா சிஎம் பங்கை சேர்த்து அண்ட் ரோமன் அண்ட் சிஎம் பங்கர் அண்ட் ஸ்டோரி லைனை WWE ரெசல்மேனியா பிளானாக கூட வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ரூமர்ஸ் போகுது. அண்ட் நம்ம பிளேஸில் 2வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நண்பர் கோடி ரூட் வர்சஸ் ரோமன் ரெய்ன்ஸ்க்கான ஒரு மேட்ச் தான். மேட்சோட ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா மனசுலையுமே சின்ன பிள்ளைங்க சரி இருக்கிற எல்லா மனசுலையுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் ஒரு சில பேருக்கு ஒஸ்டான மூமெண்ட்டாகவும் இருந்திருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட ஸ்டோரி லைன் எப்படி ஆரம்பிச்சுன்னா 2023 ஸ்டார்ட் ஆச்சு. கோடி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவோட கனவை முடிக்கணுன்றக்காக தான் ரோமன் கிட்ட இருக்க அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனை வின் பண்ணுறதுக்காக வந்தார். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 39 தோற்றுருந்தாலும் ஆனால் அகைன் வந்து ராயல் ரம்பரில் வின் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சார். ரெசல்மேனியா 41 ஏகப்பட்ட தடங்கள் வந்தாலும் அண்ட் ஃபைனல் பாஸ் ராக் அண்ட் பிளட் லைனே வந்து
வந்து நின்றாலும் ஆனால் கோடி வந்து விட்டே கொடுக்கல அண்ட் டேரெக்டாக வந்து ரோமனை தாக்கியே தீர்வேன் அப்படின்ற மாதிரி வந்து முடிவெடுத்தார். அண்ட் இந்த மேட்ச்சில் ஏகப்பட்ட குழப்பங்கள். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ அடிக்க ஜே ஊசோ வர, அதுக்கப்புறம் என்ன ஆகும் சோலோ சீக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கோடி ஜெயிக்கவே கூடாது, ஏன்னா பிளட் லைன் ரூல்ஸாக வந்து மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி ரோமன் அண்ட் ராக் வர்சஸ் கோடி ரூட் அண்ட் செத்ரான்ஸ்கான ஒரு மேட்ச்சில் அண்ட் ராக் வந்து கோடி வந்து பின் பண்ணனால பிளட் லைன் ரூல்ஸாக மாறிடுச்சு. இதுக்கப்புறமா ஜான்சினா வந்து சோலோ சீக்கோ அடிக்க அண்ட் ஜான்சினா எதுக்கிறதுக்காக ஃபைனல் பாஸ் ராக் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று தன்னோட ஃபினிஷர் மூவை போட்டு அண்ட் ராக்கு கோடி அடிக்கிறதுக்காக நிற்கும் போது நம்ம எதிர்பார்க்காத மாதிரி டெட் ஃபீடும் அண்டர்டேக்கர் வந்து நின்று, அதாவது என்னன்னா ரோமனோட டைட்டில் ரெயின் அந்தளவுக்கு ஒரு பவரான ரெயின், அது தோக்கடிக்கணும்னா இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டாரால் முடிஞ்சாதான் ரோமனோட ஹீல் டன்னை அடக்க முடியுன்ற மாதிரி இந்த ஒரு சூழ்நிலை முடிச்சு கடைசி வரைக்குமே செத்ரான் ஷீல்டோட ட்ரெஸ்ஸை வந்து, அதாவது ஷீல்டோட கெட்டப்பில் வந்து அந்த டைமில் ரோமனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி கோடி வந்து தன்னோட 3 ஃபினிஷும், அதாவது ஃபினிஷும் 3 வாட்டி போட்டு தன்னோட அப்பாவோட கனவை அங்கே வந்து நிறைவேற்றிருக்காரு கோடி. இதுக்கப்புறமா WWE ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த நியூ எராவே சேஞ்ச் ஆயிடுச்சு. கோடி அமெரிக்கன் நைட்மேர் ஒரு பெஸ்ட்டான அவரோட கரியரில் இது வந்து ஒரு பெஸ்ட்டான மூமெண்ட்டாக இருக்கும். தன்னோட அம்மா கையிலே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வாங்கி அவன் பெஸ்ட்டான மூமெண்ட்டாக அந்த இடத்துல பதிச்சிருக்காரு. ஆனால் நம்ம பிளேஸில் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டையர் வாசஸ் சிஎம் பங்கான ஒரு பெஸ்ட்டான மேட்ச் தான். கதை 2023 சர்வைவல் சீரிஸில் சிஎம் பங்க் வந்தார். அங்கே ஆரம்பிச்ச ஸ்டோரி லைன் தான் இன்னும், அதாவது அங்கே ஆரம்பிச்சது சம்மர் ஸ்லாமில் இந்த ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎம் பங்க் வாசஸ் ட்ரூ மெக்கின்டையருக்கான மேட்ச்சில் கெஸ்ட் ரெஃப்ரியா செத்ரான்ஸ் இருக்க அந்த மேட்ச்சில் சிஎம் பங்க் தோத்துட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியில் ஒரு ஸ்ட்ராப் மேட்ச் பண்ணாங்க சிஎம் பங்க் வாசஸ் ட்ரூ மெக்கின்டையருக்கான. அந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து வின் பண்ணிட்டாரு. இந்த ஒரு செக்மெண்ட் பொறுத்தும் போது ஒவ்வொரு மேட்சுமே ஸ்டெப்லேஷன் வேற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கடைசி இவங்க 2 பேருக்கான ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலினெசல் பேட்மில் ஒரு ஹெலினெசல் மேட்ச் நடத்துறாங்க. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு எவ்வளோ தூரத்துக்கு ட்ரூ மெக்கின்டையர் அண்ட் சிஎம் பங்க் பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடூரத்தனமாகவும் பெஸ்ட்டாகவும் இந்த மேட்சை கொடுத்துருக்காங்க. சிஎம் பங்க் வயசுக்கு இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் WWE இந்த அளவுக்கு, அதாவது ஒரு பெஸ்ட்டான மேட்ச் ட்ரூக்கு அகைன்ஸ்டாக கொடுக்க முடியுன்ற மாதிரி இந்த அளவுக்கு ஸ்டோரி லைன் வைஸ் பார்க்கும்போது இதுதான் 2023 பெஸ்ட் ஸ்டோரி லைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் மேட்சஸ் பொறுத்தளவுக்கு இதுதான் இந்த மேட்சஸ் அண்ட் ஸ்டோரி லைன் ஒரு பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அண்ட் பேட்மில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மேட்சஸ் கொடுத்து அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தம் 2 பக்கமே ரத்தம் வந்து யார் தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும்போது கடைசியில் இந்த பிரேஸ்லெட்டை வச்சு கதையை, அதாவது பிரேஸ்லெட்லேயே வச்சு முடிச்சிட்டாங்க. வாய்க்குள்ளே பிரேஸ்லெட்டை திணிச்சு சிஎம் பங்க் தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்சை முடிச்சு விட்ருவாரு. இந்த மேட்சை முடிஞ்சதுக்கப்புறமா சிஎம் பங்க் ஒரு சைடு மயக்கப்பட்டு விழுவ அண்ட் ட்ரூ மெக்கின்டையருக்கு 16 தையல் தலையில் போட்டு அந்த மேட்ச் கடைசி வரைக்கும் உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்ச அளவுக்கு நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதனால தான் இன்னும் வரைக்குமே 2025 ட்ரூ மெக்கின்டையருக்கு ஒரு பெரிய புஷ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2023 பெஸ்ட் மேட்சஸில் இவங்க இடம் தான் பிடிச்சிருக்கு. அதனால ட்ரூ அண்ட் சிஎம் பங்க்கு 2025 ஒரு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பெஸ்ட் ஆஃப் ஹீல் டர்ன் வந்து பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம 2024 எந்த கண்டென்ட் எடுக்கலாம், சர்ப்ரைஸ் டன் இந்த மாதிரி ஷாக்கிங் அந்த மாதிரி வரிசையாக வந்து சொல்லுங்கள். எது அதிகமாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அடுத்த சண்டே வந்து ஸ்பெஷல் வீடியோ கன்சிடர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.